பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் காலை 11 மணிக்கு ஆலோசனை கூட்டம். தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வெயில் சுட்டரித்த தலைநகர் சென்னையை குளிர்வித்த கோடை மழை. அண்ணா சாலை, எழும்பூர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இதமான சூழல். சென்னை புறநகர பகுதிகளிலும் பரவலாக மழை. மாதவரம், மூலக்கடை, பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இரவு கனமழை. ஈரோடு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவையில் கனமழை காரணமாக குளம் போல மாறிய காய்கறி சந்தை. சாக்கடை நீரும் மார்க்கெட்டுக்குள் புகுந்ததால் வியாபாரிகள் அவதி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கனமழையால் வெள்ளாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். சவுந்தர சோழபுரம், கோட்டைக்காடு கிராமங்கள் இடையே போக்குவரத்து துண்டிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை எதிரொலி. 10,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கண்ணீர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2வது நாளாக நீடிக்கும் 5,000 கனஅடி நீர்வரத்து. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்வதால் வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 4,764 கனஅடியிலிருந்து 6,233 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 108.82 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி வெளியேற்றம். ஈரோடு சிவகிரியில் நகைக்காக முதிய தம்பதி கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே ரமேஷ், மாதேஸ்வரன், ஆட்சியப்பன் கைது செய்யப்பட்ட நிலையில் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகர் என்பவரும் கைது. ஈரோடு, சிவகிரி மற்றும் திருப்பூர் பல்லடத்தில் தோட்டத்து வீடுகளில் நகைக்காக அரங்கேறிய படுகொலைகள். மூவரும் திருடிய நகைகளை விற்க நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் உதவியது விசாரணையில் அம்பலம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தவிக தலைவர் விஜய் கூறவே இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர். அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்லை யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கோரிக்கை என்ன என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. தவிக முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் விஜய் ஏற்கனவே தெளிவாக அறிவித்துவிட்டதாக துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் பதிலடி.
தலைவர் முதலாம் ஆண்டு கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார், என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது. இதில் இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லியாச்சு. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. வன்னியர் சங்கத்தின் ஆதரவு ராமதாசுக்கா அன்புமணிக்கா? தைலாபுரம் தோட்டத்தில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம். PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வி அடைந்தாலும் அடுத்தடுத்து ராக்கெட் ஏவப்படும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராக்கெட் விண்ணுக்கு ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. செப்பரேட் ஆகி கொஞ்ச நாள் இதாகும். மற்றபடி எல்லா திட்டங்களும் நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அந்தபடி ஒன்னொன்னாட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராக்கெட் லான்ச். சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் கிருஷ்ணா நதி நீரை மின் மோட்டார்கள் மூலம் திருடும் ஆந்திர விவசாயிகள். தண்ணீர் திறக்கப்பட்டு 13 நாட்களாகியும் தமிழக எல்லையை வந்தடையாததால் வறண்டு காணப்படும் கால்வாய். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செஞ்சுவாடியில் விவசாய நிலங்களை திமுக பிரமுகர் ஆக்கிரமித்துள்ளதாக புகார். சென்னைக்கு வந்து முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்கள் தடுக்கப்பட்டு கைது. நெல்லை மாவட்டம் ஆரைக்குளம் அருகே உடல் எரிந்த நிலையில் மாமியார் மருமகன் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. காஷ்மீரின் சோஃபியான் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு உதவியதாக இருவர் கைது. துப்பாக்கி, தோட்டாக்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களையும் பறிமுதல் செய்த இராணுவத்தினர். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட ISIS ஆதரவாளர்களிடம் இருந்து பயங்கர வெடிப்பொருட்கள் பறிமுதல். அமோனியா, சல்பர், அலுமினியம் பவுடர் உள்ளிட்ட வேதிப்பொருட்களும் சிக்கின. ஹைதராபாத்தில் ISIS ஆதரவாளர்கள் இருவர் அதிரடி கைது. பெரிய அளவிலான பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக தகவல். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கிராமத்திற்கு செல்ல முயன்ற பிரசாந்த் கிஷோர் தடுத்து நிறுத்தம். மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருபவரை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருடன் வாக்குவாதம். कि भाई यहाँ पर भ्रष्टाचार है कि नहीं? ट्रैक्टर आप लोग लगवाए हैं। चलिए इतना मत प्रशासन समझाइए, हम लोग पैदल जाएंगे, ट्रैक्टर के हम खेत जाएंगे। अरे हम खेते जाएंगे। रूट हमारा आप कैसे निर्धारित कर दीजिएगा? आप कैसे निर्धारित कर दीजिएगा? ஏர் இந்தியா விமானத்தில் AC வேலை செய்யாததால் பயணிகள் அவதி. முகம் முழுவதும் வியர்வை வழிந்ததால் அட்டையை வைத்து விசிறிய காட்சிகள். फ्लाइट है एयर इंडिया की है। आज 19 तारीख है। आज का तारीख आज 18 तारीख है। 4 बजे की फ्लाइट है। हम लोग एक घंटे से फ्लाइट में हैं विदाउट AC। आप देख सकते हैं कितना स्वेट हो रहा है। बच्चे परेशान हैं, लोग परेशान हैं, लेकिन देखने वाला कोई नहीं है। மகாராஷ்டிராவில் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்ட விளைபொருட்களை காப்பாற்ற போராடிய விவசாயியின் மனதை உலுக்கும் வீடியோ காட்சி.
वो मैंने वीडियो देखा था मूंगफली का। பாதிக்கப்பட்ட விவசாயியை செல்போனில் தொடர்பு கொண்டு இழப்பீடு வழங்கப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் உறுதி. तकलीफ हुई, लेकिन आप चिंता मत करो, महाराष्ट्र की सरकार भी बहुत संवेदनशील है। मेरी भाभी बात हुई है, क्योंकि देवेंद्र जी हो या महाराष्ट्र की कृषि मंत्री हो, वो भी संवेदनशील है। मेरी चर्चा हुई वहाँ कलेक्टर से भी, तो जो नुकसान मंडी में हुआ है उसकी भरपाई आपको की जाएगी, ताकि मूंगफली का जो नुकसान हुआ है। பாகிஸ்தானுக்கு கூடுதலாக 11 நிபந்தனைகளை விதித்த சர்வதேச நாணய நிதியம் அடுத்த தவணை விடுவிப்பதற்கான நிபந்தனைகளில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான நிபந்தனை எதுவும் இல்லை என தகவல். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது உறுதி. புற்றுநோய் எலும்புக்கும் பரவியதால் அதிபர் ட்ரம்ப், முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் கவலை. டெல்லிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஜோடி அபாரம். குஜராத் டைட்டன்ஸ் அணி விக்கெட் இழப்பின்றி 205 ரன்கள் எடுத்து வெற்றி. ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு ஒரே நாளில் குஜராத், பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் தகுதி. மீதமுள்ள ஒரு இடத்துக்கு மும்பை, டெல்லி அணிகள் இடையே கடும் போட்டி. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஹைதராபாத் அணிக்கு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா? இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ அணியுடன் பல பரீட்சை. ஐபிஎல் போட்டிகளில் முதன்முறையாக விக்கெட் இழப்பின்றி 200 ரன்களுக்கு மேல் சேசிங் செய்த ஓபனிங் ஜோடி. டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஜோடி பல்வேறு சாதனை. புதுக்கோட்டை குழந்தை மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட புனித கித்தையம்மாள் தேவாலயம் திறப்பு. ஆலய திருவிழாவும் கொடியேற்றுடன் கோலாகல தொடக்கம்.